character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Checkbook friends is easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம 11th standardல physics பார்க்க போறோம். Okay, physicsல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 3rd யூனிட் போயிட்டு இருக்கோம். ஸோ 3rd யூனிட்ல வந்து கிளாஸ் எடுத்துருப்பேன். 11th A2க்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 3rd யூனிட் எடுத்துட்டேன். 11th A1Bக்கும் A1Aக்கும் இன்னும் உங்களுக்கு கிளாஸ் போயிருக்காது. ஓகே, அந்த 3rd யூனிட்ல. அந்த 3rd யூனிட்ல உங்களுக்கு என்ன எடுத்துருக்கணும் A2க்கு, அதில் வந்து நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் வரும்போது நான் அந்த 11th A2க்கு எடுத்ததை உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். சரியா? இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்க போகிறது இப்போ 11th 3rd யூனிட்டில் எடுத்த டாபிக் 11th A2க்கு எடுத்த டாபிக் இல்லாமல் அனதர் டாபிக் தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. நான் கிளாஸில் வந்து மீதி அந்த டாபிக் வந்து நான் எடுப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் 3rd யூனிட் எடுத்துங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒரு டாபிக் இருக்கும் புக்கில். ஸோ அந்த டாபிக் எடுத்துங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேன் பிளேஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இதை நிற்கணும். ஸோ அது நிற்கிறதுக்கு அந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த பிளேஸில் இருக்க ஒரு டேபிள் ஒரு திங்ஸ் வைக்கணும்னா அந்த டேபிள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதே போல் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா சொரசொரப்பான ஒரு பகுதியில் இருந்தால் தான் அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்காது. இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரோலிங் ஆகணும். ரோலிங் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ சூட் கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சக்கரத்தை வந்து கட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த சூட் கேஸில் வந்து திங்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரோலிங்கில் அந்த சக்கரத்து மூலமாக என்ன ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு திங்ஸை ஒரு சூட் கேஸில் வச்சு கொண்டு போகிறது ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கையில் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரோலிங் ஃப்ரிக்ஷன் மூலமாக இப்போ ரோலிங் பேக் இருக்கும். ஸோ ரோலிங் பேக் மூலமாக நீங்கள் பேக்கில் வச்சு ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் தான் அந்த வீலுக்கும் கீழே அந்த பிளேஸுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன், தட் இஸ் கால்ட் த ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் மூலம் ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்னொரு பிளேஸுக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். தட்ஸ் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். த இன்வென்ஷன் ஆஃப் த வீல் பிளேஸ் a crucial role human civilization. ஸோ இந்த வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் ரோலாக இருக்குது ஹியூமன் சிவிலைசேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ காருன்னு எடுத்துட்டிங்களா சரி, பஸ்ஸுன்னு எடுத்துட்டிங்களா சரி, லாரி எடுத்துட்டிங்களா சரி, சைக்கிள் எடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் ஓட்டுற 2 வீலர்ஸ் எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் தான். ஸோ அந்த டயர், அந்த வீலோட டயர்ஸ் அது ஏன்னா அது இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு பிளேஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த டயருக்கும் ரோடுக்கும் இல்லை ஃபோர்ஸஸ் அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதில் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது நம்ம டயர் கூட நம்ம சொல்லலாம். வீலோட டயர்ஸுக்கும் ரோடுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் அது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் சூட் கேஸ் வித் ரோலிங் ஆன் த கோஸ்டர்ஸ். ஸோ ரோலிங் ஆன் த கோஸ்டர்ஸ். ஸோ சூட் கேஸில் ரோலிங் பண்ணியிருப்பாங்க, அந்த கோஸ்டர்ஸ் லோன் பண்ணியிருப்பாங்க. ரோலிங் வீல்ஸ் மேக்ஸ் இட்ஸ் ஈஸியர் தென் த கேரிங் லக்கேஜ். ஸோ நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். when an object moves a surface, essentially it is sliding on it, but wheels moves on the surface through the rolling motion. So wheels வந்து சர்ஃபேஸில் எது மூலமாக மூவ் ஆகும் அப்படின்னா ரோலிங் மோஷன் மூலமாக மூவ் ஆகும். In rolling motion, when a wheel moves on the surface, the point of the contact with the surface is always at rest. Since the point of contact is rest, there is no relative motion between the wheel and surface. So point வந்து அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ பாயிண்ட்ஸ் அது வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா, since the point
கான்டாக்ட் இஸ் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த வீல் அண்ட் சர்ஃபேஸ். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது வீலுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில் உங்களுக்கு எந்த ஒரு ரிலேட்டிவ் மோஷனும் இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா இதை அண்டர்லைன் பண்ணிங்க. சின்ஸ் பாயிண்ட் கான்டாக்ட் இஸ் ரெஸ்ட் தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு மோஷனும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஸோ மோஷன் பிட்வீன் த வீல் அண்ட் சர்ஃபேஸ் சேம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது வித்தவுட் எ வீல். ஸோ வித்தவுட் வீலில் நம்ம மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே மூவ் ஆகிறது வந்து கஷ்டம். வித்தவுட் வீல் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஒரு பிளேஸ் சர்ஃபேஸில் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மூவ் பண்ணலாம், இல்லைனா வீல் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஸோ டஃபஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறேன், வித்தவுட் வீல் there is a relative motion between the object and surface as result frictional force is larger. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு லார்ஜராக இருக்கும். வீல் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லார்ஜராக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறதுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ திஸ் மேக்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு மூவ் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். த figure shows the difference between the rolling and kinetic friction. So rolling friction kinetic friction ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. this is rolling friction. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, மேலே அந்த ஆப்ஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு மேலே ஆப்ஜெக்ட் கீழே சம் ஆஃப் அந்த வீல் வச்சுருக்காங்க. ஸோ வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வீல் வச்சு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ரோலிங் இதுதான் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்மல். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து மூவ் ஆகுது. திஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது பார்த்தா இது கான்செப்ட். ஓகே, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் இது பார்த்தா எந்த ஒரு வீல்ஸ் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் அதிகமாகிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது உங்களுக்கு டஃப் ஆகிடும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ ஐடியலி இன் பியூர் ரோலிங் மோஷன் ஆஃப் த பாயிண்ட் இன் த கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் ஷுட் பி ரெஸ்ட். But practice it is not so. So due to the elastic nature, the surface at the point contact, there will be some deformation on the object at this point on the wheel or surface as shown in the figure. So அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் அது. Due to this deformation, there will be minimal friction between the wheel and surface. கண்டிப்பாக டிஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா மினிமல் ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் டிஃபார்மேஷன் ஆகும் அப்படின்றாங்க. வீல் அண்ட் சர்ஃபேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுதான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இருந்து எழுதிங்க, the elastic nature of the surface at the end of the contact there will be some deformation of the object. This point on the wheel of the surface as shown in the figure, due to this deformation there will be minimum friction between the wheel. இங்கே இருந்து எழுதிங்க, there will be நெருக்கபா. So there will be the minimum friction between the wheel and surface. It is called as, so wheelக்கும் surfaceக்கும் minimum friction இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா rolling friction அப்படின்னு சொல்லுவாங்க. In fact that rolling friction is much smaller than the kinetic friction. ஸோ ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கம்பேர் பண்ணும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷனோட ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு வீல் இருக்காது. ஸோ அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் வீல் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ எது ஹையஸ்ட் அப்படின்னு கேட்கலாம், ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குமோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் வந்து ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we will discuss that. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ வீல் இல்லாமல், ஸோ வீல் இல்லாமல் சில பிளேஸில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதிகமாக இப்போ ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று பியரிங்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பியரிங்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீலில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும், உள்ளே வந்து பால்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த வீலுக்கு மிடில் வந்து பால்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஏன்னா அந்த வீல் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுக்கு, ஈஸியாக ரொட்டேஷன் ஆகிறதுக்கு பால்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பியரிங்ஸ், அதான் பியரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக அந்த வீல் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஷார்ட் ஆன்சரில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பியரிங்ஸ் ஈஸியான மெத்தட். இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன் சம் கேசஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி வாக்கிங் த பாசிபிள் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். ஸோ நம்ம வாக் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ வெஹிக்கிள், இப்போ பைசைக்கிள், கார் கேன் பி மூவ் பிகாஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். ஸோ பைசைக்கிள் மூவ் ஆகும், கார் மூவ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த டயர் அண்ட் ரோடு. ஸோ டயருக்கும் ரோடுக்கு இடையிலான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு காரும் பைசைக்கிள்ஸும் வந்து மூவ் ஆகும். இந்த பிரேக்கிங் சிஸ்டம்
The kinetic friction plays major role. ஸோ அதே போல் பிரேக்கிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் போடும், சைக்கிளில் போயிட்டுருக்கோம், சைக்கிளில் போடும்போது பிரேக் போடும். ஸோ பிரேக் போடும்போது என்ன ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஆஸ் வி ஹேவ் ஆல்ரெடி சீன் தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு எஃபெக்ட் whenever there is relative motion between the two surface. ஸோ ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையில ரிலேட்டிவ் மோஷன் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ in big machines used in the industries, the relative motions between the different parts of the machine produce unwanted heat which reduces efficiency. So to reduce this kinetic friction, so lubricants are also used. So already the bearings சொன்ன இன்னொரு மெத்தட் பார்த்தா lubricants. Lubricants means oils யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணால் அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா சொரசொரப்பான பகுதியில் தான் ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த சொரசொரப்பத்தோட தன்மை வந்து குறைஞ்சிடும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட், முக்கியமான மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பியரிங்ஸு, இன்னொன்று வந்து லூப்ரிகன்ஸ். இதான் வந்து லூப்ரிகன்ஸுக்கான பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஓகே, this is without oil இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், வித் ஆயில் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் த லூப்ரிகன்ஸான பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பால் பியரிங்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே இந்த பியரிங்ஸான தியரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த பால் பியரிங்ஸ் அப்படின்னா this provides another effective ways reduce the kinetic friction. ஸோ இன்னொரு வேஸ் பார்த்து kinetic friction ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான மெத்தட் பார்த்தோம்னா பியரிங்ஸ். ஓகே, machines, if all bearings are fixed between the two surface, during the relative motion only rolling friction comes into effect and not kinetic friction. As well as seen earlier, the rolling friction is much smaller than the kinetic friction. So bearings நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா kinetic friction வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், kinetic friction வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சைக்கிளில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பியரிங்ஸ் அப்படின்றத பார்த்துருப்பீங்க, உள்ள பால்ஸ் மாரி சின்னதாக குண்டாக சின்னதாக இருக்கும். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து தேஞ்சு போயிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சைக்கிளில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அந்த பால்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து குறையும். ஸோ இது எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா பியரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ பியரிங் யூஸ் பண்ணால் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பிக்சரில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பியரிங்ஸ் அப்படின்றது. During the time of Newton's and Galileo, friction forces was considered one of the natural force like gravitational force. But ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருத்தரை பார்த்துங்க, எல்லாமே பியரிங்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ in the 20th century, the understanding of the atoms, electrons and protons are changed perspective. The frictional force is actually electromagnetic force between the atoms and two surfaces. Underline பண்ணுங்க, friction forces is actually the electromagnetic force between the எதுக்கு electromagnetic force அப்படின்னா atoms and the two surfaceக்கான electromagnetic force. ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். திஸ் ஆல்சோ த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஈவன் when the polished surface have irregularities on the surface, the microscopic level has been shown in the figure. அது பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்னு இருக்கும். 3.7.3ல பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டாபிக் எடுத்துங்க. ஓகே, this is also இந்த யூனிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா பேங்கிங் ஆஃப் த ட்ராக்ஸ். ஸோ ட்ராக்ஸ் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், காரில் வந்து பார்த்தோன்னா வீலுக்கும் ரோடுக்கு பார்த்த இடையில வந்து ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் எப்படி நம்ம வந்து ஒரு ரோட்டில் வந்து திரும்பும்போது, ஸோ ஒரு ரோட்டில் கார் போயிட்டுருக்கு, இல்லை நீங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க, ஸோ ஒரு வளைவில் வந்து திரும்புறீங்க. ஸோ திரும்பும்போது எப்படி வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிட் ஆகாமல் திரும்பணும். ஏன்னா ஸ்கிட் ஆகாமல் திரும்புறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். ஏன்னா சடனாக நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுங்க. ஸோ அந்த ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அவுட்டர் சர்ஃபேஸில் இப்போ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரியும், இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த லெவல் ஆஃப் த சர்க்குலர் ரோட் ஸ்கிட்டிங் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs. ஸ்கிட் ஆகிறோம் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது, ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஸ்கிட் ஆகாமல் மூவ்மெண்ட், அந்த மியூஎஸோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த nature of the surface which has maximum limiting value. So to avoid this problem, usually outer edge of the road slightly raised compare. ஏன்னா நீங்கள் வளைவில் நீங்கள் திரும்பும்போது ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட்டில் அவுட்டர் எட்ஜ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட்டர் எட்ஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னர் எட்ஜை வந்து கொஞ்சம் சுருக்கி வச்சுருப்பாங்க, சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அவுட்டர் எட்ஜை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பேண்டிங் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேங்கிங் ஆஃப் த ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு அவாய்ட் திஸ் ப்ராப்ளம், usually the outer edge of the road is slightly raised compared to the inner edge of the road. So inner edge விட outer edge வந்து கொஞ்சம் expand பண்ணியிருப்பாங்க. This is called as banking of the road tracks. Okay.
பேங்கிங் ஆஃப் த ரோட் ட்ராக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, திஸ் இஸ் இன்ட்ரடியூஸ் த இன்க்ளினேஷன் அண்ட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் பேங்கிங் ஆங்கிள். எந்த ஆங்கிள் அதை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஆங்கிள் வந்து பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்கிங் ஆங்கிள் கேட்டாலும் நீங்கள் இது வரைக்கும் எழுதுறீங்க. ஓகே, இதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்டர் எட்ஜ் இன்னர் எட்ஜ் எப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட் சைடில் இருக்கிற எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னர் எட்ஜ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ். இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்பேஸை வச்சுருக்கோம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும், உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ தட் ஃபோர்ஸ் என்ன எடுத்துருக்காங்கன்னா என் காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து என் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துருப்போம். இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. லெட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் மேக் அன் ஆங்கிள் இஸ் தீட்டா வித் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இப்போ ரோடோட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். த நார்மல் ஃபோர்ஸ் மேக்ஸ் த சேம் ஆங்கிள் தீட்டா வித் த வெர்டிகல். when the car takes turn there will be two forces acting on the car. ஸோ இப்போ ரெண்டு கார்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆகும், தட்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்டில் உங்களுக்கு மூவ் ஆகும், தட் இஸ் பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ். we can resolve the normal force into the two components, that is n cos theta and n sin theta as shown in the figure. ஸோ அதான் நான் சொன்னது. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா that's the resultant force n cos theta and n sin theta as shown in the figure. The component of the n cos theta balances the downward gravitational force mg. ஸோ காம்பனண்ட் ஆஃப் n cos theta பேலன்ஸஸ் எதை டவுன் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், தட் இஸ் mg அப்படின்ற கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அண்ட் காம்பனண்ட் n sin theta will provide necessary centripetal acceleration. இப்போ n sin theta ஸோ நெக்ஸ்ட் வில் ப்ரொவைட் எதை கொடுக்குது அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷன் உங்களுக்கு கொடுக்கும். சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷன் ஆல்ரெடி சொல்லலாம், உங்களுக்கு இன்வர்ட் ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷன் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. The balances downward gravitation force mg and component n sin theta will provide the necessary centripetal acceleration by using the Newton's second law. That is already உங்களுக்கு தெரியும், force is equal to mass and acceleration. இங்கே வந்து force வந்து n cos theta அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே m கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஆக்சிலேஷன் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் யூஸ் ஆகும், அதனால் mg அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ n sin theta அப்படிங்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ n sin theta அப்படின்றது அதனால் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணோம், தட் இஸ் mv²/r அப்படின்றது. பை டிவைடிங் த ஈக்குவேஷன்ஸ் வி கெட் த tan theta. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணும்போது ஸோ nn கேன்சல் ஆகிடும், sin theta by cos theta உங்களுக்கு tan theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதையும் டிவைட் பண்ணினா ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ v²/rg அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ v is equal to இதில் நம்ம கேல்குலேட் பண்ணணும் ரூட் ஆஃப் rg tan theta. ஸோ திஸ் இஸ் த பேங்கிங் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கான ஈக்குவேஷன். ஸோ வியோட ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ பேங்கிங் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா அண்ட் ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த ரோட் ட்ராக் டிட்டர்மைன்ஸ் த சேஃப் ஸ்பீட் ஆஃப் த கார் டேர்னிங். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் அந்த டேர்னிங் சேஃப் ஸ்பீடில் நம்ம மூவ் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன், தட் இஸ் v is equal to வெலாசிட்டி ஈக்குவேஷன். ஸோ ஒரு ரோட்டில் கரெக்டாக சேஃபாக நம்ம வந்து வளைஞ்சு போகணும் அப்படின்னா ஸோ எங்கேயுமே ஸ்கிட்டாக வளைஞ்சு போகிறதுக்கான ஈக்குவேஷன், தட் இஸ் rg tan theta. ஸோ பேங்கிங் ஆங்கிள் தீட்டா, the radius of the curvature of the road track determine the safe speed of the car turning. So if the speed of the car exceeds this is safe speed, then it starts skid outward. ஸோ இந்த நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு அதிகமாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பீடு ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எந்த சைடு ஸ்கிட் ஆகும் அப்படின்னா ஸோ அவுட்வர்டில் உங்களுக்கு ஸ்கிட் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, இதை அண்டர்லைன் பண்ணிங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் கார் எக்ஸிட் த சேஃப் ஸ்பீடு வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் மூவ் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, அவுட்டரில். பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு த எஃபெக்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் அடிஷனல் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ப்ரிவெண்ட் அவுட்டர் ஸ்கிட்டிங். ஸோ இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம் டு எஃபெக்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் அடிஷனல் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா அவுட்வர்ட் ஸ்கிட்டிங் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். அட் தட்ஸ் சேம் டைம் த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் லிட்டில் லெஸ் தென் த சேஃப் ஸ்பீட். இப்போ இந்த சேஃப் ஸ்பீடு வந்து லிட்டில் லெஸ் தெனாக இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்கிட்டிங் பார்த்தோன்னா இன்வர்டில் இருக்கும். ஸ்டார்ட் த ஸ்கிட் இன்வர்ட் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு த எஃபெக்ட் which reduces centripetal force to prevent the inward skidding. However, if the speed of the vehicle is sufficiently greater than the correct speed, then the friction force cannot be stopped from the skid. ஸோ அப்போ சேஃப் ஸ்பீடோட உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட் சைடில் ஸ்கிட் ஆகும், சேஃப் ஸ்பீடோட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்வர்டில் ஸ்கிட் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு பிக் கொஷனில் கேட்டிருக்காங்க. பேக்கிங் ஆஃப் த ட்ராக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு பிக் கொஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் அடுத்த அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனும் பிக் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றதும் எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பிக் கொஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Okay, next we will discuss some important problem. Or important problem. Example 3.23. Example 2.3 la or sum கொடுத்திருப்பாங்க. The moon orbits there once in 27
0.3 days. ஸோ எர்த்தை என்னன்னா மூணு உங்களுக்கு சுற்றி வரும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எவ்வளோ நாளில் சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா 27.3 days. நீங்கள் படிச்சிருப்பீங்க 27.3 days in almost circular orbit. ஸோ circular orbit தான் அது ரொட்டேஷன் ஆகும். ஸோ calculate the centripetal acceleration experienced by the moon. ஸோ எவ்வளோ சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும் 3 நாள் அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லுவேன் இன்வெர்ட் ஆக்சலரேஷன். ஸோ இன்வெர்ட்டில் வந்து ஆக்சலேட் ஆகுது தான் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துருவோம். இதில் என்னென்னா நம்மளுக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ரேடியஸும் கொடுத்துறாங்க, ரேடியஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துறாங்க எவ்வளோனா 6.4 × 10⁶ மீட்டர். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் திஸ் யூனிட். ஸோ இந்த யூனிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்னா இந்த சம் தான். இந்த சொல்யூஷன் பாருங்கள். இந்த சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் இஸ் given by already that is v² by r. This expression depends on moon's speed with non-trivial. So we can work the formula. இதில் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ω² Rm is equal to am அப்படின்ற ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, எப்படி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து am is a centripetal acceleration. இதில் am அப்படின்றது centripetal acceleration of the moon. So this is centripetal acceleration of the moon due to the earth gravity. So earth gravityனால, ஏன்னா எர்த் கிராவிட்டினால தான் மூன் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ மூன் ரொட்டேஷன் ஆகும்போது கிராவிட்டினால உங்களுக்கு சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஏஎம் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஒமேகா இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்எம் இஸ் த distance between the earth and moon. எர்த்துக்கு மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் which is 60 times of radius of the earth. அப்போ ரேடியஸ் ஆஃப் எர்த்தை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 times இருக்கும். எதுனா டிஸ்டன்ஸ் between the earth and moon. அப்போ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க எதுனா ரேடியஸ் ஆஃப் த எர்த் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். டிஸ்டன்ஸ் between the earth and moon வேல்யூ கிடச்சிடும். அதை இங்கே போட்டிருப்பாங்க. that is 60 into r. So 60 into r when radius of the earth value, that is 6.4 × 10⁶. So multiply பண்ணினா உங்களுக்கு வர வேல்யூ 384 × 10⁶ meter. So as we know, the angular frequency value omega, that is value is 2π/t. இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒமேகா இஸ் ஈக்குவல் 2π/t. ஸோ t இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ தெரியும் எவ்வளோ டைம், t இஸ் டைம் எவ்வளோ நாளில் சுற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.3 days. ஸோ 27.3 days என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24 hours 1 minutes 1 seconds, that is 60 seconds 60 minutes 24 hours into 27.3 மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு வர வேல்யூ 2.358 × 10⁶. this is t ஓட வேல்யூ. ஓகே, by substituting these values in formula for acceleration. ஸோ அந்த ஃபார்முலாவில் ஆல்ரெடி சப்ஸ்டிட் பண்ணணும். தட் இஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா am is equal to ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒமேகா × rm அப்படின்றது. ஸோ ஒமேகாவோட வேல்யூ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2π/t. ஸோ இங்கே என்னென்னா ஸ்கொயர் வரும், ஏன்னா 2π அப்படின்றது ஸ்கொயர் பண்ணோம்னா 4π² வரும். ஆல்ரெடி டீயோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும் இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ, அதான் ஒமேகா தான் 2π/50. ஆர்எம்மோட வேல்யூ அதான் நம்ம பார்த்துருப்போம் 384 × 10⁶. என்னன்னா 60ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ இஸ் 0.00272 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. திஸ் ஏஎம்மோட வேல்யூ. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த மூனோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். என்ன பண்ண போகிறோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, மூனோட சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் வேல்யூ அண்ட் ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ am is equal to rm × ஒமேகா. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்ன வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சம் வந்து உங்களோட பிக் கொஷனில் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இன்றைக்கி நடத்தின அந்த 3 டாபிக்ஸும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நான் இருக்கிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகே, ஆல்ரெடி A2க்கு உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. என்னென்ன நடத்திருக்கணும் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Okay, good evening dear 12th standard students. Today we will discuss the subject is physics. 12th standard physics நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம 2 யூனிட் பார்த்தாச்சு. 2 யூனிட்டுக்கான குவார்டர்லி எக்ஸாமும் நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே, இன்னும் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம், அதனோட கண்டினியூவேஷன் 3rd யூனிட் மேக்னட்டிசம். ஸோ டேக் யுவர் புக், see that chapters, 3rd chapter, that is magnetism and magnetic effects of the electric current. So magnetism அப்படின்னா என்னது, ஸோ அதில் வந்து magnetic effects of the electric currents. ஸோ எலக்ட்ரிக் கரண்டில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் மேக்னட்டிசமால் அப்படின்றத எனக்கு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லேர்னிங் அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அதில் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த மேக்னட்டிசம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் வந்து ஆல்ரெடி கூலம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதே தான் மேக்னட்டிசம்னு நம்ம
எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி படிக்கிறோம் அப்படின்னா மேக்னட்டிசம் இல்லாமல் படிக்க முடியாது, மேக்னட்டிசம் படிக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் படிக்க முடியாது, எல்லாமே ரிலேட்டட். ஸோ எலக்ட்ரிசிட்டியில் என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மேக்னட்டிசம்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கூலம்ஸ் அப்படின்றவர் எலக்ட்ரிசிட்டிலையும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு மேக்னட்டிசம் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் கூலம்ஸ்லாம் படிச்சிருப்போம். இதில் அதே போல் ஸ்டேட் த கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வரும் மேக்னட்டிசமில், அதை நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல்ஸ், மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், டேஞ்சன்ட் லா, டேஞ்சன்ட் கால்வாமீட்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், சசெப்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி வேல்யூ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஹிஸ்டீரிசிஸ், ஹவு டு சேஞ்ச் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் ஹிஸ்டீரிசிஸ், அதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அண்ட் சர்க்குலர் காயில்னா என்னென்னு பார்க்க போகிறோம், பயர்-சேவர்ஸ் லா, கரண்ட் லூப், சாலினாய்ட் சைக்ளோட்ரான்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டங்க் ஃபார் த கரண்ட் லூப்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக மூவிங் காயில், கேல்வாமீட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம அவுட்கம்ஸ் என்ன இந்த லெசன் படிக்கும்போது என்னென்ன அவுட்கம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட். Introduction to the magnetism. So magnets is no doubts its behavior with the attractive force. Magnet அப்படின்னா உங்களுக்கு தெரியும், so only attract force. The world enjoys its benefits to lead modern luxuries of life. The study of magnets fascinated scientists and around the globe for many centuries, and even now the door for the research for the magnets is still open. So நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மேக்னெட்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான அது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்ஸுக்கு பார்த்தோன்னா 2 போல்ஸ் இருக்கும், ஒன்று வந்து நார்த் போல்ஸ் இருக்கும், சவுத் போல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டை நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா எந்தெந்த போல்ஸ் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா நார்த் போல் சவுத் சைடு தான் உங்களுக்கு வந்து மேக்னெட் நிற்கும் அப்படின்ற பார்த்துருக்கும். ஓகே, அதே போல் 2 மேக்னெட்ஸ் நம்ம கொண்டு வரும்போது எதாவது அட்ராக்ட் பண்ணும், எதாவது ரிப்பல்சிவ் பண்ணும் அப்படின்றத நம்ம அதில் படிக்க போகிறோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் ரிப்பல்சிவ் பண்ணும், நெகட்டிவ் டெர்மினல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத படிச்சிருப்போம். அதே போல் மேக்னெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 சேம் போல்ஸ் ஃபார் நார்த் 2 மேக்னெட்ஸ், இந்த மேக்னெட்டோட ஒரு மேக்னெட்டோட நார்த் சைடு இன்னொரு மேக்னெட் நார்த் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ரிப்பல்சிவ் பண்ணும். ஸோ இந்த மேக்னெட்டோட நார்த் சைடு இன்னொரு மேக்னெட்டோட சவுத் சைடு கொண்டு வந்து அட்ராக்ட் பண்ணும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸோட மேக்னெட்ஸ். ஓகே, இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி சில சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ், அதெல்லாம் என்னென்னு படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேர்ட்ஸுக்கு அதே போல் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜீப்ரா ஃபின்ச்சஸ். ஃபார் ஏ ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பேர்ட் டியூ டு த ப்ரோட்டீன் சிட்டோக்ரோம்ஸ் that is Cry4 present in retina, it uses earth magnetic field as a navigation. So இந்த ஐயில் வந்து CRY4 present in the retina, CRY4ன்ற வேல்யூ கெமிக்கல் இருக்குது. ஸோ அதன் மூலமாக அது வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு so magnetism is everywhere from the tiny particles like electrons to entire universe. So magnetism அப்படின்றது ஸோ எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்டையர் யூனிவர்ஸ். மேக்னட்டிசம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டாலும் அதில் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு இருக்கும், மேக்னட்டிசம் அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுலேயும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி the word magnetism was derived from the iron ore magnetite. ஸோ மேக்னெட் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe3O4. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்னெட் வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்னெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அயன் அண்ட் ஆக்சிஜன், தட் இஸ் Fe3 and O4. In olden days, the magnets were used in the magnetic compass for the navigation. The magnetic therapy treatment also used for the magic shows. அதேபோல் magnetic treatment நிறைய மேஜிக் ஷோவில் magnetic treatment வந்து யூஸ் பண்ணுறாங்க. In modern days, most of the things we use in our daily life contain magnets. மோட்டார் சைக்கிள் டைனமோ, ஸோ எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் டைனமோவில் சைக்கிளோட டைனமோவில் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லவுட் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் டேப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன்ஸில் மேக்னெட்ஸ். எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லையும் மோஸ்ட்லி மேக்னெட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஹெட்ஃபோன்ஸ், சிடி, பென் ட்ரைவ்ஸ், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், ரெஃப்ரிஜரேஷன், டோர் அண்ட் ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லையும் மோஸ்ட்லி மேக்னெட் இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். Earlier both electricity and magnetism were throughout the 2 independent branches of physics. That is 1820 H.C. observed that the deflection of the magnetic complex needle kept near the current carrying current. ஸோ என்ன பண்ணால் H.C. என்ன பண்ணால் மேக்னெட்டிக் நீடில் பக்கத்தில் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு போகும்போது அது டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்றத ஃபைன் பண்ணார். ஓகே, திஸ் யூனிஃபைட் 2 different branches electricity and magnetism as single subject, that is electromagnetism. ஸோ இவர் தான் என்ன பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்றத எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்றது 2 சேர்த்து கொண்டு வந்தார். இன் திஸ் யூனிட் பேசிக்ஸ் த மேக்னெட்ஸ் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கிவன். மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்காங்க. லேட்டர் ஹவு எ கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஹியர் ஒன்லி ஸ்டடி த கரண்ட், நாட் மோர் டைம் வேரிங் கரண்ட் இஸ் கன்சிடர், பிஹேவ்ஸ் லைக் மேக்னெட் இஸ் ப்ரெசென்ட். ஸோ என்னென்ன மேக்னெட்ஸ் எதெல்லாம் மேக்னெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிக் கொஸ்டினை கேட்டுருக்காங்க. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்னது, அந்த மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்டு இன் லோவர்
classes, we have noticed that needle magnetic complex or freely suspended magnet comes to rest in position with approximately along the geometrical north. இப்போ காம்ப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டிஃப்ளெக்ஷன் பண்ணி விட்டோம்னா அந்த மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் ரெஸ்ட்டுக்கு வரும்போது எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் சைடில் தான் இருக்கும். ஸோ நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன் ஆஃப் த எர்த். ஸோ வில்லியம் கில்பர்ட் in 1600 proposed that Earth itself behaves like a gigantic powerful bar magnet, but this theory it is not successful because temperature inside the Earth is very high, and so it is not be possible for the magnet to retain its magnetism. So வில்லியம் கில்பர்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் எர்த்தில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஹேர்த்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்கும். ஸோ அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏன்னா ஹீட் அதிகமாச்சுன்னா என்னென்னா மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி டிசப்பியர் ஆகிடும். ஸோ மேக்னெட்டிக் ஹீட் அதிகமாக மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி டிசப்பியர் ஆகிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த மேக்னெட்டை வந்து அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா அந்த மேக்னெட்டிக் வந்து டிசப்பியர் மேக்னெட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிசப்பியர் ஆகிடும். ஸோ இதில் என்ன அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கில்போர்ட் Earth is very high and so it will not be possible for the magnet to retain this magnetism. ஸோ அதில் வந்து ஹார்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் மேக்னெட்டிக் வந்து இருக்காது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கோவர் சஜஸ்ட் the Earth's magnetic field is due to the hot rays coming out from the sun. These rays will heat up the air near the equator region. உங்களுக்கு அதிகமாகும். Once air becomes hotter, it rises above and will move towards the northern and southern hemisphere and electrified. So இந்த theories எல்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் north pole and magnetic complex needle is attracted towards the magnetic south pole of the earth, which is near the geographic north pole. Similarly, the south pole of the magnetic complex needle is attracted towards the geographic north pole on the attract pole. So for the earth with this near magnetic north, the branch of physics which deals with the earth magnetic field. So earth magnetic field deals பண்ணாங்கன்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா geomagnetism and terrestrial magnetism அப்படின்னு சொல்றாங்க. So there are the three quantities required for the specific the magnetism, that is magnetic declination and magnetic dip and inclination, horizontal component of the earth magnetic field. இதை மார்க் பண்ணிங்க, இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இந்த 3 பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் day and night occur because the earth spins about an axis called the geographical axis. The vertical plane passing through the geographic axis called as a geographical meridian and great circle. So geographical meridian கேட்டாங்கன்னா ஸோ இதில் வந்து எழுதிங்க ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. And great circle perpendicular to the earth's geographic axis called the geographic equator. The straight line which connect magnetic force of the earth is known as magnetic axis. இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. The straight line which connects the magnetic force of the earth is known as a magnetic axis. The vertical plane passing through the magnetic axis is called a magnetic meridian, and great circle perpendicular to the earth's magnetic axis is called the magnetic equator. So magnetic meridian கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. magnetic equator ஷார்ட் ஆன்சரில் கேட்டாங்கன்னா magnetic meridian கேட்டாங்கன்னா a vertical plane passing through the magnetic axis. ஸோ மேக்னெட்டிக் ஆக்சிஸில் வெர்டிகல் பிளேன் பாஸ் ஆகுதுன்னா அது மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிரேட் சர்க்கிள் பர்பெண்டிகுலர் டு த எர்த் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் கால்ட் அஸ் அ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். when the magnetic needle is freely suspended, the alignment of the magnet does not exactly lie along the geographical meridians. The angle between the magnetic meridian at a point and geographic meridian is called as declination or magnetic declination. What is declination or magnetic declination கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. The angle between the magnetic meridianuக்கும் geographical meridianuக்கும் ஏற்படான angle தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா declination அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கான angle? ஸோ magnetic meridianuக்கும் geographical meridianuக்கான angle தான் declination அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, மார்க் பண்ணிங்க. At higher studies where near the equator the declination is smaller, in the declination is the angle subtended by the earth total magnetic field B with the horizontal direction in the magnetic meridian is called as dip or magnetic inclination. So dip and magnetism என்ன அப்படின்னா the angle subtended by the earth total magnetic field B with the horizontal direction of the magnetic meridian is called as dip or magnetic inclination. ஸோ இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்க்ளினேஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து டிப்புக்கான டெஃபினேஷன் இது ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க. மூணுத்தையுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்க்ளினேஷன், டிப்பு அண்ட் அனதர் ஒன் இஸ் மேக்னெட்டிக் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது கேட்கறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த டெஃபினேஷன் எல்லாமே ப்ரூவாக பண்ணிங்க பிளாக்ல கொடுத்துருக்குது. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School,
Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.